பிஷப் வேண்டாம், பிஷப் வேண்டாம். ஹமாஸ் இஸ்ரவேல் யுத்தம் என்று நடந்து கொண்டிருப்பது, பாலஸ்தீனர்களுக்கு சார்பாக இருக்கிறார்களோ இந்த அளவுக்கு தாகோன் ஆவி. இந்த பாகால் பிசாசு என்றால் என்ன? அந்த ஆலேஃப் எந்த வடிவத்தில் எழுதப்பட்டது தெரியுமா? கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. இன்றும் கூட மாடு தெய்வமாக வழிபடும் பல கலாச்சாரங்கள் உலகிலே உண்டு. யெசபேல் வந்து என்ன செய்வாள் தெரியுமா? ஓசியா 9:10, தாங்கள் நேசிக்கிறதை போல தாங்களும் அருவருப்புக்குள்ளானார்கள். இப்போ கற்பனை பண்ணுவோம். என்னை நான் நேற்று சொன்னேன், பல தடவை என்னை பிஷப்பாக்க சிலர் முயற்சித்தார்கள். அங்காங்கே சில தேசங்களிலே, பாஸ்டர் சுரேஷ் நீங்க அப்படி நீங்க இப்படி, சிலர் சொன்னாங்க ஆவியானவரால் கூட ஏவப்படுறவனெல்லாம் சொன்னாங்க என்னை பிஷப் ஆக்குறதுக்கு. இப்போ நான் இந்த உண்மை தெரியாதவன் என்று வைத்துக் கொள்வோமே, நான் ஒரு அப்பாவியாய் ஆண்டவரின் ஊழியத்தை கனம் பண்ணுகிறார், நன்றி நாதா என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நான் அப்பாவியாய் போகிறேனா இல்லையா சொல்லுங்க. இப்ப என்னை பிஷப்பாக அமர்ந்திருக்கிறவர்கள் கூட பாவம் அப்பாவிகளாய் இருக்கலாம். நிறைய பேருக்கு தாகோன் கதை தெரியும், தாகோன் எப்படிப்பட்டவன் என்று தெரியாது, அந்த படத்தை பார்த்ததில்லை. நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தாகோன் படத்தை பார்த்திருப்பீங்களா இருக்கும். இன்னைக்கு நேத்து முந்தன, ஓ இவரு தான் அவரோ. அப்போ என்னை பிஷப் ஆக்குகிறவர்களும் அப்பாவிகள், நான் பிஷப்பாகவும் அப்பாவித்தனமாய்த்தான் போகிறேன். ரொம்ப பரிசுத்தமாய்த்தான் விழா நடக்கிறது, ஜெபம் துதி ஆராதனை அது இது சாட்சி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அது இது எல்லாம். அப்போ என் தலையிலே அந்த மைட்டர் வைக்கப்படுகிறது. நானும் அதை அணிந்து கொண்டு அந்த கம்பையும் பிடித்து கொண்டு, ஐயோ யோ 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 இன்றிலிருந்து நான் பேராயர், கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கி விட்டார், கீழாக்காமல் மேலாக்கி விட்டார், கண்ணீரோடு விதைத்தேன் கெம்பீரத்தோடு அறுக்கிறேன். இப்படி வசனங்களை எல்லாம் நினைவுக்கு வந்து நானும் அப்பாவியாய் இதை நேசத்தோடு எடுத்துக்கொண்டு போகிறேன். இப்போ நான் இந்த தொப்பியை நேசிக்க தொடங்கி விட்டேனா இல்லையா சொல்லுங்க பாப்போம். நீங்க பிஷப் மார்க்கிட்ட கேளுங்க, பிஷப் பிஷப் அந்த மைட்டரை நேசிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்க தேவையில்ல, போய் பாருங்க. அது அழகா வச்சிருக்கோம் ஒரு இடத்துல. அவரோட ஆஃபீஸ்ல பேராயர் சுரேஷ் ராமச்சந்திரன் போட்டிருக்கோம். நீங்க உள்ள போயிட்டு பார்த்தா அந்த கோல், அப்புறம் அந்த உடுப்பு, அப்புறம் அந்த தொப்பி அப்படியே அழகா இருக்கும். அவ வச்சிருக்கிற ஸ்டைல்லே தெரியும் சுரேஷ் அதை நேசிக்கிறான், அப்பாவியாய் நேசிக்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? தான் நேசிக்கிறது ஒரு விக்கிரகமாய் இருந்தா, ஒரு அருவருக்கத்தக்கது என்றால், தான் நேசிக்கிறதை போல அவனும் அருவருப்புக்குள்ளாய் வருகிறான். அன்றிலிருந்து நான் யார் சொல்லவா? நான் ஒரு பெலிஸ்தியன் என்ற தெய்வமே. இதை நீங்க எதிர்பார்க்கல. எத்தனை பேர் எதிர்பார்க்கல? இத கைத்து காட்டுங்க. கடைசி கால உபதேசம். சுரேஷ் ராமச்சந்திரன் பிஷப் ஆகினால் அன்றிலிருந்து சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு ஆவிக்குரிய பெலிஸ்தியன். விளங்குதா உங்களுக்கு? அந்த ஒரு காரணத்தால் தான் நான் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் இதை வெளியே விட ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கவில்லை. என்று அனுமதித்தார் தெரியுமா? அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் இஸ்ரவேலை தாக்கினதற்கு பிறகு பெரிய கேள்விகள் எழும்பின. ஏன் அப்படி நடந்தது? ஏன் ஆண்டவர் விட்டார்? அப்படி இப்படி எல்லாம். அப்போ நான் ஏவப்பட்டேன் ஹமாஸ் இஸ்ரவேல் யுத்தம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு. ஆதியிலே நான் இந்த தாகோனை பற்றி பேச தொடங்கினேன். அன்றுதான் நான் இந்த பிஷப் விஷயத்தை வெளியே போட்டேன். பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த பிசாசு அதை செய்து கொண்டு வந்தான். எங்கே? வேறு வேறு இடங்களிலே. கடைசியிலே எங்கு கை வைத்து விட்டான் பாருங்கள்? பெந்தெகோஸ்தே சபைகளிலே கை வைத்து விட்டான். நீங்க எல்லாம் கை தூக்கலான உங்களுக்கு தெரியும். நான் மாத்திரம் பேர்களை சொன்னா அவரை தெரியுமா இவரை தெரியுமா? தெரியுமே.
அவர் தெரியுமே, இவரை தெரியுமே, அவர் தொப்பி போட்டிருக்கிறது கண்டிருக்கிறேனே அப்படி சொல்லுவீங்க நீங்க எல்லாம். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது பிஷப் இருந்தால் இது சுரேஷ் சொல்வது சரியா இல்லையா என்று ஆவியானவரிடம் கேட்டு பாருங்கள், வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், தூக்கி எறியுங்கள். என்னிடத்துல படித்த ஒரு மாணவர் இதே இந்தியாவிலே அழகாக ஊழியம் செய்கிறார். உடனே அவரை கூப்பிட்டு கனம் பண்ணினார்கள். அவர் அழகாக எங்களுக்கு புகைப்படம் அனுப்பியிருந்தார். ஐயோ பாஸ்டர், எல்லாம் உங்ககிட்ட படிச்சது தான் பாஸ்டர், என்னை பிஷப் ஆக்கிட்டாங்கன்ட்டு. என்ன சொல்லி இருப்பேன்னு நீங்களே நினைச்சுக்கிறீங்க. அவ்வளத்தையும் கல்லட்டி எரிச்சு எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தார். பாஸ்டர், இந்த எல்லாத்தையும் எரிச்சிட்டேன், திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், நானே வச்சுக்கிற வேண்டியதெல்லாம் எரிச்சிட்டேன், வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி மறுபடியும் என்னைய சேர்த்துக்கிறீங்களேன்னு கோவில கும்பிடு போட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்ந்தார். இங்க இந்தியாவில இருக்க ஒருத்தர். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏமாற வேண்டாம். ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், அதுவும் முதிர்ந்த ஊழியக்காரர்களுக்கு, பல தசாப்தங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து நீங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தருக்கு பெரிய ஊழியங்களை செய்துவிட்டு கடைசியிலே தாகோனுடைய அந்த சூழ்ச்சிக்கு மாட்டிக்கொள்ளாதீர்கள். பிஷப் வேண்டாம், பிஷப் வேண்டாம், அந்த கோல் வேண்டாம், அந்த உடை வேண்டாம், அந்த தொப்பி வேண்டாம், தாகோன் வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அந்த திருத்துவத்தை பற்றி நான் உங்களுக்கு முதலிலே பேச வேண்டும். என்ன திருத்துவம்? தாகோன் அவன் தான் தந்தை பிசாசு, தாய் பிசாசு செமிரமிஸ் பாபிலோனிய பிசாசு, அவர்களுடைய மகன் பிசாசு பாகால் பிசாசு. பாகால் தான் கானானியர்களுடைய தெய்வம். கானானியர்கள் 64 இனம் இருந்தன. கானானிய இனங்கள் 64 இருந்தன. அவர்களுக்கு குட்டி 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 தெய்வங்கள் இருந்தாலும் அனைத்து கானானியர்களுக்கும் தலைமை தெய்வமாய் இருந்தது எது? பாகால். இப்போ அந்த அந்த திருத்துவத்தில் இருந்து நான் உங்களோடு பேச போகிறேன். அதில் இந்த தாகோன் பிசாசு செய்வதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்றைக்கு ஹமாஸ் இஸ்ரவேல் யுத்தம் என்று நடந்து கொண்டிருப்பது பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையான யுத்தமும் அல்ல. ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் IDF என்று சொல்லுகின்ற இஸ்ரேலிய ராணுவத்துக்கும் எதிராக நடக்கின்ற யுத்தமும் அல்ல. அது தாகோன் பிசாசுக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற ஒரு யுத்தம். ஆகவே யாரெல்லாம் ஹமாஸுக்கு சார்பாக பாலஸ்தீனர்களுக்கு சார்பாக இருக்கிறார்களோ, தெரிந்தோ தெரியாமலோ, அவர்கள் தாகோனுக்கும் இன்று உலகில் இல்லாமல் இருக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் சார்பாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு சார்பாக இருக்கிறார்களோ அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சார்பாக இருக்கிறார்கள். இது ஒரு ஆவிக்குரிய மண்டலங்களிலே நடைபெறுகின்ற யுத்தம். அதனுடைய ஒரு குட்டி வெளிப்பாடுதான் இன்றைக்கு அங்கு யுத்தமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காய் தாகோன் அங்கு மாத்திரமல்ல, உலகெங்கிலும் வியாபித்து அவன் கூடுதலாய் பிடித்து கொண்ட நாடு கண்டம் எது என்றால் ஆப்பிரிக்க கண்டம். ஆப்பிரிக்க கண்டத்திலே அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, ஏனென்றால் ஆப்பிரிக்காவிலே அதிகமாய் செயல்படுகின்ற ஒரு ஆவிக்குரிய விஷயம் தான் வூடூயிசம். அந்த விஷயத்தை பயன்படுத்தி ஆப்பிரிக்கர்கள் மத்தியிலே தான் இந்த பிஷப் ஆர்ச் பிஷப் விஷயத்தை எல்லாம் அதிகமாய் அந்த பிசாசு கொண்டு போயிருக்கிறான். ஆகவே நீங்கள் அநேகமாக பெந்தகோஸ்தே சபைகளுக்கு நீங்கள் போனால் ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், கானாவா இருக்கட்டும், எங்கு நீங்கள் போனாலும் அங்கே நீங்கள் நிறைய பெந்தகோஸ்தே பிஷப் மாரை பார்ப்பீர்கள். அவர்கள் பிஷப் சோயான்சோ பிஷப் சோயான்சோ என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு தாகோன் ஆவி ஆப்பிரிக்காவை கைப்பற்றி இருக்கிறது. ஆகவே இந்தியாவிலே வாழுகின்ற நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அநேகமான கள்ள உபதேசங்களும் வஞ்சனைகளும் இந்தியாவுக்குள்ளே பிசாசு கொண்டு வருவது ஆப்பிரிக்கா வழியாக. எல்லாம் அல்ல, அநேகமானவை ஆப்பிரிக்கா வழியாக. அதற்காக ஆப்பிரிக்க ஊழியக்காரர்களையே மாறு கண் கொண்டு பாருங்கள் என்று நான் சொல்லவில்லை. அவதானமாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அடுத்து
இப்போ நான் பாகாலை பற்றி பேச போகிறேன். பாகால், இந்த பாகால் பிசாசு என்றால் என்ன? இந்த பாகால் எதனுடைய தெய்வம்? பாகால் தான் காலநிலையின் வானிலையின் தெய்வமாக கானானியராலே வணங்கப்பட்டு வந்தது. அதனால்தான் கானானிலிருந்து அகற்றப்பட்ட பாகாலை ஆகாப் ராஜா மறுபடியும் கொண்டு வந்த பொழுது எப்படி கொண்டு வந்தான்? யெசபேலை திருமணம் செய்து, ஞாபகம் இருக்கிறதா? இத்துபால் என்று சொல்லுகின்ற ஏத்பாலின் மகள் யெசபேலை திருமணம் செய்து, சீதோனியில் ராஜாவின் மகளை திருமணம் செய்து அவன் மறுபடி பாகாலை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தபடியினால் ஆண்டவர் என்ன தண்டனையை கொடுத்தார்? 3.5 வருடங்கள் மழை பெய்யாத தண்டனை. ஏன்? பாகால் தான் மழையை, மேகத்தை, காற்றை கட்டுப்படுத்துகிறவன். அவன் தான் காலநிலைக்கு தெய்வம். அதனால்தான் அந்த மழையை நிறுத்தி ஆண்டவர் காலநிலையை தன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதை காண்பித்தார். புரியுதா? அதனால்தான் கர்மேல் மலையிலே பாகால் தீர்க்கதரிசிகள் தோல்வி அடைந்த பிறகு ஆண்டவர் மழையை வருஷித்தார். ஆகவே பாகால் காலநிலையின் தெய்வம். அந்த பாகாலினுடைய படத்தை போடுறீங்களா ப்ளீஸ்? இதுதான் பாகால். சரியா? பாத்தீங்களா? இவர் தான் இடி மின்னலை கட்டுப்படுத்துகிறவர், மழையை கட்டுப்படுத்துகிறவர், இவர் தான் மேகங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறவர். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கவர்ச்சியான ஒரு பிசாசு. இந்த பாகால் பிசாசை கிரேக்கர்கள் ஜெயுஸ் என்றும் அழைப்பார்கள். அதை நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். இப்போ இவனுடைய அடையாளம் ஒரு காளை. இந்த காளை மாட்டை பாகால் தன்னுடைய அடையாளமாய் வைத்துக் கொண்டது ஏன்? எகிப்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், எகிப்தியர்கள் ஓப்புஸ் என்கின்ற தெய்வத்தை அவர்கள் தங்களுக்கு முன்னே போகும் தெய்வமாய் வைத்திருந்தார்கள். ஞாபகம் இருக்கா? யுத்தங்களுக்கு போகும் பொழுது, பிரயாணங்கள் போகும் பொழுது சுமந்து கொண்டு போவார்கள். அதனால் தான் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே இந்த காளை மாடு, இது ஓப்புஸ் என்றால் அது கட்டாயம் காளையா இருக்க தேவையில்லை. காளையா இருக்கலாம், அதனுடைய குட்டி காலத்தில் இருந்த கன்றுக்குட்டியா இருக்கலாம். ஆகவே தங்க கன்றுக்குட்டியை செய்து யாத்திராகமம் 32 இவர்கள் வணங்கினார்கள். ஆண்டவர் அவர்களை அடித்தார். ஞாபகம் இருக்கிறதா? அப்போ அது எகிப்தியர்களுடைய தெய்வம். ஆனால் எகிப்தியர்களுடைய தெய்வமாகிய காளை பாகாலினுடைய அடையாளமாய் ஏன் வந்தது? காளைக்கும் சாத்தானுக்கும் என்ன சம்பந்தம்? நிரூபிக்கவா? எபிரேய எழுத்துக்கள் 22 உண்டு. அதிலே முதல் எழுத்து அலெஃப், அது தேவனை குறிக்கும். அந்த அலெஃப் எந்த வடிவத்தில் எழுதப்பட்டது தெரியுமா? காளையினுடைய தலை வடிவத்தில். புரியுதா? காளையினுடைய தலை வடிவத்தில். அப்போ தேவன் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது கிரேக்க மொழியிலே நாம் சொல்லுவோம் ஆந்த்ரோபோமோர்பிக் எக்ஸ்பிரஷன்ஸ் என்று. ஆந்த்ரோபோஸ் என்றால் கிரேக்க மொழியிலே மனிதன், போர்மோபோஸ் அப்படி என்றால் அடையாளம். மனிதனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அடையாளங்களை பயன்படுத்தி தேவன் பேசுகிற சந்தர்ப்பம் உண்டு. உதாரணமாக, கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலும் இருந்து பார்க்கிறது. இதெல்லாம் ஆந்த்ரோபோமோர்பிக் எக்ஸ்பிரஷன்ஸ். அதுபோல இயேசுவை யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கமாய் காட்டுவது ஒரு ஆந்த்ரோபோமோர்பிக் எக்ஸ்பிரஷன். அவர் சிங்கம் அல்ல, அவர் மிருகம் அல்ல. ஆனால் மக்கள் சில விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்காக ஆந்த்ரோபோமோர்பிக் எக்ஸ்பிரஷன்ஸை தேவன் பயன்படுத்துகிறார். அந்த வகையில் அலெஃப் என்கின்ற முதல் எழுத்தையே காளையின் தலையாய் காண்பித்து அது தேவனை குறிக்க வைத்தார் தேவன். அதனுடைய நகலாக்கத்தை இவன் எடுத்து அதே காளையை தனக்கு அடையாளம்
அடையாளமாக்கி கொண்டிருக்கிறான். எகிப்தியர்கள் அந்த காளையை ஓப்புஸ் தெய்வமாக வணங்கினார்கள். இன்றும் கூட மாடு தெய்வமாக வழிபடும் பல கலாச்சாரங்கள் உலகிலே உண்டு. அப்ப இந்த மாட்டை வணங்குகின்ற அந்த கலாச்சாரத்தின் பின்னணியிலே இருந்து செயல்படுகிற அந்த ஆவி என்ன? பாகாலின் ஆவி. இப்ப விளங்குதா உங்களுக்கு எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி? இந்த பாகால் இஸ்ரவேலிலிருந்து துரத்தப்பட்டது. இப்ப ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போகிறேன். இது உண்மையாக யாராவது எசபேல் என்கின்ற என்னுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களா? அது யூடியூப்ல இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு செய்தது. வெறும் ஆடியோல தான் இருக்கு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? உங்களுக்கு முடிவா இருந்தா திருப்பி இருக்க அதை போட்டு கேட்டு பாருங்க. அதுல நான் இதை ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த பாகால் இஸ்ரவேலை விட்டு துரத்தப்பட்டது. அப்படித்தானே? முதலில் துரத்த தொடங்கினவர் யோசுவா. ஆனால் அவரால் முழு தேசத்தையும் கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை. பின்னர் அந்த முழு தேசத்தையும் கைப்பற்றினவர் யார்? தாவீது. அப்போ தாவீது தான் அந்த தேசத்தை பாகால்கள் இடத்திலிருந்து சுத்தமாக்கினவர். அதற்கு பிறகு பாகால் இருக்கவில்லை. இனி மறுபடி வந்தது எப்போ? ஆகாப் ராஜா மூலமாய். அப்போ எப்படி வந்தது? எசபேல் என்கின்ற அந்த பெண் மூலமாய் வந்தது. அந்த எசபேல் என்கின்ற அந்த பெண்ணுக்கு 4 தேசத்தைய தொடர்பு இருந்தது. ஒன்று லெபனானிய தொடர்பு. ஏன்? லெபனானிலே இருந்த சீதோனை சேர்ந்தவள் அவள். சீதோனிய ராஜாவாகிய இத்துபஆலினுடைய மகள் அவள். ஆகவே அவளுடைய பெயருக்கு சீதோனிய மொழியிலே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அவள் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து ஆகாபின் மனைவி ஆகிறாள். ஆகவே அந்த இஸ்ரவேல் என்கின்ற அவளுடைய எபிரேய பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் இங்கு வருவதற்கு முன்பு இங்கு வாழ்ந்தவர்கள் கானானியர்கள். பாகால் கானானியர்களுடைய தெய்வம். ஆகவே எசபேல் என்ற அந்த பெயருக்கு கானானிய மொழியிலேயும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். எசபேல் தன்னுடைய மேஜையிலே பாகால் தீர்க்கதரிசிகளை மட்டுமல்ல, பாபிலோனிய தீர்க்கதரிசிகளையும் வைத்திருந்தாள். அம்மாவா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பத்தி பேச போறேன்னா, இப்ப இல்லை. ஆனால் அவள் 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 அஷ்டரோத் தீர்க்கதரிசிகளையும் வைத்திருந்தாள். அப்போ அவளுக்கும் பாபிலோனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்படியானால் அவள் பெயருக்கும் பாபிலோனிய அக்காடியன் மொழியிலே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அப்போ அந்த எசபேல் என்கின்ற பெயரின் இந்த 4 அர்த்தங்களும் என்ன? நான் வேகமாக சொல்கிறேன். இதை குறித்து நிறைய நான் பேச விருப்பமில்லை. ஏனென்றால் நான் எசபேல் என்கின்ற அந்த செய்தியிலே அதை பேசிவிட்டேன். எபிரேய மொழியிலே இஸ்ஆவேல் என்றால் எங்கே உன் நாயகர் அல்லது எங்கே உன் இளவரசன்? எங்கே உன் இளவரசன்? அதாவது ஒரு ஆளை பார்த்து, ஏன் நீ இப்படி இருக்க வேண்டும்? உனக்குள்ள இருக்கிற அந்த வீரன் எங்கே? உனக்குள்ள இருக்கிற அந்த ஜாம்பவான் எங்கே? அப்போ அது என்ன? பெருமையை தூண்டுகின்ற ஒரு விஷயம். புரியுதா? சரி, இது இந்த ஆவி எப்படி சபைக்குள்ளே வருகிறது என்று சொல்லுகிறேன், கேளுங்கள். அன்பானவர்களே, நாம் எல்லாருமே பாவிகளாய் இருந்து ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இப்போ எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று. நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகக்கூடியவர்கள், அப்படித்தானே? ஏன் இப்பொழுது அந்த திரைச்சீலை கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் இயேசுவோடு கூட உயிர் தெழுப்பப்பட்ட ராஜரீக ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள்.
இவ்வளவு இருந்தும் நமக்குள் இருக்க வேண்டிய தன்மை என்ன? தாழ்மை. தாழ்மை. யேசபேல் வந்து என்ன செய்வாள் தெரியுமா? இந்த உண்மைகளையே வைத்து நம்மை பெருமைப்படுத்துவாள். ஏன் நீ பொருளாதாரத்திலே கஷ்டப்பட வேண்டும்? நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா? பொன்னும் வெள்ளியும் அவருடையதல்லவா? ஆகவே நீ ஏழையாயிருக்க தேவையில்லை, நீ ஐசுவரியமானாய் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். எங்கே உனக்குள் இருக்கிற அந்த இளவரசன், ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய பிள்ளை நீ, எங்கே அந்த இளவரசன் என்று இன்று செழிப்பு உபதேசத்தை சபைக்குள்ளே கொண்டு வருகிற ஆவி யேசபேலின் ஆவி. யாஹ்வே ரோஃபே, அதாவது யெகோவா ராஃபா, உன்னுடைய தேவன். ஆகவே நீ நோயோடு இருக்க தேவையில்லை, உனக்குள் வியாதி இல்லை, உனக்கு மரணமே வராது. விளங்குதா? நீ மருந்தே எடுக்க தேவையில்லை. யாஹ்வே ரோஃபே உன்னோடு இருக்கிறான். நீ மற்றவர்களை சுகமாக்க வேண்டியவன், வேண்டியவள். நீ ஏன் நோய்வாய்ப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு போலியான ஒரு அசட்டு நம்பிக்கையை உருவாக்கி அநேக கிறிஸ்தவர்களை சாகடிக்கிற ஆவி என்ன ஆவி? யேசபேலின் ஆவி. விளங்குதா? ஒரு பெருமை, ஒரு மேட்டிமையின் ஆவி. விளங்குதா உங்களுக்கு? பிசாசு பாருங்கள், அந்த பண்டைய ஆவிகளை எழுப்பி கூத்தாடுகிறார். யேசபேல் என்ன செய்தாள்? தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாள். ஒபதியா பாவம் 100 பேரை எடுத்து, 100 தீர்க்கதரிசிகளை எடுத்து 50 பேராக 2 கெபிகளிலே வைத்து பராமரித்து வந்தார், அப்பமும் தண்ணீரும் கொடுத்து. எத்தனை தீர்க்கதரிசிகளை கொலை செய்தால். அப்போ யேசபேலின் ஆவி என்ன ஆவி? தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும் ஆவி. தீர்க்கதரிசிகளை இன்று எப்படி கொலை செய்வது? கள்ள தீர்க்க தரிசனங்களை எழுப்பி. நல்ல தீர்க்கதரிசி என்றால் யார்? வேதத்தின் படி வசனத்தை பேசுகிறவர்கள், வசனத்தின் படி தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள். அவர்களை விட்டு மக்களை எடுத்து கள்ள தீர்க்கதரிசிகளின் பால், பாகாலின் தீர்க்கதரிசிகளின் பால் கொண்டு சேர்க்கிற ஆவி யேசபேலின் ஆவி. விளங்குதா? நாம் எல்லாருமே தீர்க்கதரிசிகள். நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. வாங்க, நான் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் ஒன்னு தொடங்குறேன், வந்து படிங்க. எப்படி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் என்று சொல்லித் தருகிறேன். என்ன ஆவி? அதுதான் அந்த அக்கா தான். அது பிறகு வரும், ஆனா இப்ப போடுங்க, நீங்க ஒருக்கா போட்டு காட்டுங்க. இந்த இருக்குது, இதுதான் மேடம். விளங்குதா? யேசபேல் தீர்க்கதரிசிகளை அழிக்கும், தீர்க்க தரிசனங்களை அழிக்கும் பாகாலின் ஆவி இந்த யேசபேலின் ஆவி. அது ஒரு அர்த்தம் தான். அடுத்த அர்த்தம் என்ன தெரியுமா? கருணை கலந்த அன்பு. ஐயோ, முதலில் என்னவா? உனக்குள் இருக்கிற இளவரசன் எங்கே? வாவ். இப்ப கருணை கலந்த அன்பு. அன்பும் கருணையும் தேவனுடைய குணங்களா இல்லையா? ஆனா இப்போ யாரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்? போலி திருத்துவம், போலி. அப்போ பிசாசும் யேசபேலின் ஆவியாக செயல்படும் பொழுது கருணை கலந்த அன்பை ஊற்றுவான். எப்படின்னு சொல்லவா? ஒரு பாவம் செய்து ஒருவர் வருகிறார், ஒரு பாவம் செய்கிறவர் வருகிறார். பாவியை நேசிப்போம், பாவத்தை. அப்ப அவருக்கு என்ன சொல்ல வேண்டும்? நீங்க வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம், நீங்கள் இந்த பாவத்தை விட வேண்டும். இப்போ அவர் சொல்லுகிறார், என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை. அப்ப அவர் சொல்லும் பொழுது கருணை கலந்த அன்பு செயல்படுகிறது. என்ன கருணை? ஐயோ பாவம்,
அவர் ஏன் தெரியுமா இந்த மாதிரி பாவம் செய்யறாரு? அவரால் முடியல. பிறந்ததிலிருந்தே அப்படியா. இந்த பிரதருக்கு ஆம்பளைகளை பார்த்தா தான் உணர்ச்சி வருதான். பிறந்ததிலிருந்தே அப்படித்தானா. இந்த சிஸ்டருக்கு பொம்பளைகள் மேல தானா ஈர்ப்பு. என்ன செய்யறது? இவரை நாங்க புரிஞ்சுக்கிறோம், இவரை தள்ளிவிட முடியுமோ? கருணை கலந்த அன்பு. கடைசியில் என்ன பண்ணிருச்சு? கிறிஸ்தவ சபைகளிலே ஆணுக்கு ஆண் திருமணம் நடக்கிறது, பெண்ணுக்கு பெண் திருமணம் நடக்கிறது. நடக்குதா இல்லையா? எதிலே ஆரம்பித்தது? கருணை கலந்த அன்பு. ஐயோ, இந்த ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவிலே நான் போய் படுகிற பாடு வாலிபர்களோடு பேசும்போது, வாலிபர்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் என்னோடு வந்து வாதாடி சொல்லுகிறார்கள், அது அவர்களுடைய நிலைமை. அவர்களை தள்ளிவிடுவாரா ஆண்டவர்? அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று இந்த வாலிபர்கள் வாதாடுகிறார்கள். கருணை கலந்த அன்பு. அது மாத்திரமல்ல, பல அசுத்தங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்து விட்டன. அனுமதிக்கப்படுவதன் காரணம் கருணை கலந்த அன்பு. கல்வாரி சிலுவையிலே அவர்களுக்காக மரித்த இயேசுவை விட நமக்கு அந்த மக்கள் மேலே கரிசனை, அக்கறை, அன்பு. அது யேசபேலுடைய ஒரு தந்திரம். அடுத்தது பாருங்க, உயர்த்தப்படாம. யேசபேல் என்றால் உயர்த்தப்படாதவள் என்ற அர்த்தம். போலியான தாழ்மை, உயர்த்தப்படாதவள், போலியான தாழ்மை. இன்றைக்கு நிறைய பேர் போலியான தாழ்மைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். போலியான தாழ்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லவா? கதையை தொடங்கும் போதே நான் பெருமைக்கு சொல்லல அப்படின்னு தொடங்குவாங்க. இங்க நான் பெருமைக்கு சொல்லல, போலியான தாழ்மை. ஓ நான் தாழ்மை. சில பேருக்கு தான் தாழ்மை என்றதிலே ஒரு பெருமை. விளங்குதா? போலியான தாழ்மையும் கூடாது. இப்ப முதலில் நான் ஒன்று சொன்னேன், இந்த இளவரசன் எங்கே, அது அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? நான் புழு, நான் பூச்சி, நான் ஒன்றுமே இல்லை. இந்த இந்தியாவிலே சில பேருடைய பேச்சை, சில கிறிஸ்தவ ஊழியர்களது பேச்சை கேட்கும் போது எனக்கு இது ஞாபகம் வரும். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அடிமை, ஏழை. அதான் வேர்ட். இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, பாஸ்டர் சுரேஷ் நீங்க எங்கே இருக்கிறீங்க? ஏழை, இலங்கையிலே ஊழியம் செய்கிறேன். அடிமை, ஒரு வேதாகம கல்லூரி வைத்திருக்கிறேன். உங்கள் அடிமை, நான் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். பார்த்திருக்கீங்களா இதெல்லாம்? யேசபேல், வேற யாரும் கிடையாது. அவ அக்காவோ தங்கச்சோ கிடையாது. ரியல் யேசபேல். ஓவரா தாழ்மை மாதிரி, பூச்சி, புழு. இது ஓவர். விளங்குதா உங்களுக்கு? போலியான தாழ்மை. இதெல்லாம் சிரிக்கிறீங்க. யாரையாவது மனசுக்கு வருதோ தெரியல, எனக்கு ஞாபகம் வருதோ தெரியல, எனக்கு தெரியலப்பா. நான் இந்தியர்கள் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் அந்த வியாதி வரவில்லை. வரும், பொதுவா இங்க வந்துருச்சுன்னா வந்துரும். வந்துருச்சோ தெரியல, என் காதுக்கு தான் விழலையோ தெரியல. ஒரு நாள் நம்ம சர்ச்ல, நான் இதை முந்தி சொல்லி இருப்பனோ தெரியல, பாஸ்டர் டேனி ஆகன் நடிக்கிறாரு, பாஸ்டர் துஷார லீட் பண்றாரு, பாடுறாங்க. என்ன படிக்கல, என்ன எப்படி அவன் படிக்கல உயரல, படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழுறன்னு. ஏன் அவரு குயிங் குயிங் குயிங். ஏன்டா ஆத்மா சாரி எட்டம் மாறி போச்சு. சர்வீஸ்னால பொறுத்தேன், பிரசங்கத்தை தொடங்கவே முடியல, கிழிச்சேன் வச்சு. டேய், ஏன் கையால BA ஆனர்ஸ் டிகிரி வாங்கி புட்டு வணங்குதா, அந்த கிராஜுவேஷன்ல அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு வேர்க்க நான் இருந்து, அந்த தொப்பி எது? தாகோன் தொப்பி இல்ல, வேறொரு தொப்பி.
அதை போட்டுக்கிட்டு நான் தான் இவங்களுக்கு கொடுத்தேன். எது? BA ஆனர்ஸ். படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல. இனி இதை பாடாதடா அப்படின்ட்டு. இல்ல உண்மை தானே இல்லையா? இதெல்லாம் என்ன? போலியான தாழ்மை. அது உண்மையாகவே படிக்காமல், உண்மையாகவே உயராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் சுவிசேஷத்துக்கு பாடுவது பரவாயில்லை. இந்த போலியான தாழ்மை எல்லாம் கூடாது. இப்படி நொறுங்கி வருவாங்க. ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, இழுத்து மூஞ்சில குத்த தோணும். அப்படி வரும்போது எனக்கு தெரிவது தாழ்மை அல்ல, யேசபேல். வடக்கு ராஜ்யத்தை யேசபேல் பாதித்தாள். அப்போ யோசபாத் ஆகாபோடு எந்த அளவுக்கு நட்பு கொள்ளுகிறான் என்றால், ஆகாபின் மகள் அத்தாலியாலை யோசபாத்தின் மகன் யெகோராமுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம். அத்தாலியாவை கொண்டு வந்து ராஜவம்சத்து எல்லாரையும் சங்கரித்து 6 வருடங்கள் அத்தாலியாலை வைத்த எருசலேமை ஆட்சி செய்கிறான் பிசாசு.